Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.18 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளை ஈக்குவலண்ட் இஎம்எஃப் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக கிரியேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒவ்வொரு செல்லையுமே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்க இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு ரெசிஸ்டர், அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 10 ஓம். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு 4 செல்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 செல்ஸோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம், அதாவது இஎம்எஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4க்குமே வந்து 9V, அதாவது 9 வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு தான் வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம், செல்லுக்குங்கிறப்ப நம்ம இஎம்எஃப் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 0.1 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒவ்வொரு செல்லுக்குமே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.1 ஓம். இது எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு சர்க்கியூட்டில் எனக்கு சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அது மாதிரி இந்த 5 சப்டிவிஷன்ஸுமே வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறது ஈக்குவலண்ட் இஎம்எஃப். ஈக்குவலண்ட் இஎம்எஃப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, இக்யூ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவலண்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு இஎம்எஃப், அதான் வந்து ஃபார்முலா. இங்கே என்னன்னு பார்த்தோம்னா எத்தனை செல்ஸ் வந்து இருக்கோ அதை தான் என்னன்னுட்டு சொல்லுவாங்க. இங்கே எத்தனை செல்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 செல்ஸ் வந்து இருக்குது. அதனால் என்னோட வேல்யூ 4. அடுத்து ஒவ்வொரு செல்லுக்குமே இஎம்எஃப் வந்து என்னென்னு பார்க்கணும். இஎம்எஃப் தான் இங்கே எனக்கு 9 வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்குமே எனக்கு இஎம்எஃப் என்னென்னு பார்த்தோம்னா 9. அப்படின்னா 4 × 9 வந்து பார்த்தோம்னா 36. இங்கே எனக்கு இஎம்எஃபோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா வோல்டேஜ். அப்படின்னா எனக்கு ஈக்குவலண்ட் இஎம்எஃப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 36 வோல்டேஜ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா REQ இஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n இன்ட்டு ஸ்மால் ஆர். இங்கே என்னங்கிறது அதே தான், எத்தனை செல்ஸ் இருக்கோ அதை தான் என்னங்கிறது டினோட் பண்ணும். இங்கே எத்தனை செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 4. அடுத்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் பார்த்தோம்னா 0.1 ஓம் இருக்குது. அந்த 0.1 ஓமை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4 × 0.1ஓட வேல்யூ எனக்கு 0.4 ஓம்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா 0.4 ஓம்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து தேர்டு சப்டிவிஷனில் டோட்டல் கரண்ட், அதாவது கொடுத்துருக்க இந்த சர்க்கியூட்டில் சர்க்குலேட் ஆகிற டோட்டல் கரண்ட் வந்து என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் கரண்ட், அதாவது ஒரு செல்லை நான் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு செல்லை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு கரண்ட்டோட ஃபார்முலா என்னவாக இருக்குங்கிறத முன்னாடியே டெரிவ் பண்ணியிருப்போம். அந்த டெரிவ் பண்ணதை யூஸ் பண்ணி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா I is equal to n into EMF divided by R, capital R plus n into small r. இங்கே கேபிட்டல் ஆருங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா n into EMF அதோட வேல்யூ 36ன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை R, அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 10. அந்த 10 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் n இன்ட்டு ஸ்மால் ஆர் அதோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.4, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 36 டிவைட் பை 10 + 0.4 அதோட வேல்யூ 10.4ன்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா இந்த 36ஐயும் 10.4ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா I is equal to 3.46ன்னுட்டு கிடைக்கும். இங்கே கரண்ட்டோட யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா ஆம்பர், அதனால் ஆம்பர்ன்னுட்டு எழுதிட்டேன். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ஓம், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் எனக்கு அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு V is equal to IRங்கிறது ஃபார்முலா. இங்கே ஐங்கிறது கரண்ட், அதோட வேல்யூ 3.46ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 10. இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 34.6 வோல்டேஜ் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும்.
அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷனில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல், அதாவது ஒவ்வொரு செல் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா V/Nங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே Vங்கிறது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 34.6. அடுத்து என்னங்கிறது என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா எத்தனை செல்ஸ் இருக்குங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் எத்தனை செல்ஸ் அந்த சர்க்யூட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 4 செல்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால் டிவைட் பை 4ன்னு எழுதிட்டேன். இப்போ நான் இதை டிவைட் பண்ணாலும் எனக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 8.65 கிடச்சிருக்கு. நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இப்போ வோல்டேஜில் வந்து டினோட் பண்ணுறதுனால Vன்னு எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. தேங்க்யூ.